இன்னைக்கு நான் பிக் பண்ணியிருக்கிற ஸ்டாக் ஏபிபி பவர் ப்ராடக்ட். இந்த ஸ்டாக்க நான் 28 அக்டோபர் பை பண்ணிட்டு 30 அக்டோபர் இந்த ஸ்டாக்க செல் பண்ணியிருக்கேன். இது ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேட். இந்த ட்ரேட நான் பிக் பண்ணினதுக்கு ரீசன் இங்க ஒரு டிமாண்ட் ஜோன் ஃபார்ம் ஆயிருக்கு. அதாவது ஒரு சின்ன பேஸ் கேண்டில்க்கு அப்புறம் 2 லெக் அவுட் கேண்டில் பிரேக் ஆயிடுச்சு. இத நான் டிமாண்ட் ஜோன்னு சொல்லுவேன். எகைன் பிரைஸ் இவ்வளோ தூரம் மேல போயிட்டு டிமாண்ட் ஜோனுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் பிரைஸ் திருப்பி வந்து மேல போயிருக்கு. ஸோ இங்கேருந்து எகைன் பிரைஸ் டிமாண்ட் ஜோனுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் பிரைஸ் இவ்வளோ தூரம் மேல போயிருக்கு. ஸோ நான் நெக்ஸ்ட் டைம் டிமாண்ட் ஜோனுக்குள்ள ஃபால் ஆகும்போது இந்த ட்ரேட எடுக்கணும்னு நான் நினைச்சிருக்கேன். இங்கேருந்து பிரைஸ் இவ்வளோ தூரம் ஃபால் ஆகி டிமாண்ட் ஜோனுக்குள்ள வந்துருச்சு. என்னோட ஃபர்ஸ்ட் ஆரஞ்ச் லைன் என்னோட பை டேட், என்னோட செகண்ட் ஆரஞ்ச் லைன் என்னோட செல் டேட். நான் ஒரு கேண்டில் ரீப்ளை பண்றேன். நான் வாங்கின டேட்லேருந்து ஸ்டாக் கொஞ்சம் மேல போய் முடிஞ்சிருக்கு. செகண்ட் டேல இன்னும் ஒரு பெரிய அப்வர்ட் மூவ்மெண்ட் குடுத்துருச்சு. அதனோட பெர்சன்டேஜே 3% வந்துருச்சு. ஸோ நான் அடுத்த நாள் ஸ்டாக்க இந்த இடத்துல ஓப்பனிங் பிரைஸ்ல நான் செல் பண்ணிட்டேன். நம்ம செல் பண்ணினதுக்கப்புறம் ஸ்டாக் எப்படி போயிருக்குன்னு பாருங்க. இவ்வளோ தூரம் நல்லா மேல போயிடுச்சு. ஸோ நான் இந்த இடத்துல ஸ்டாக்க விக்காம வச்சிருந்தேன்னா, என்னால ஒரு 20% வந்து கேப்சர் பண்ண முடியும். நான் ஏன் ஸ்டாக்க ஈஸியா 4, 5 நாள்ல வித்துருவேன்னா, என்னோட கேப்பிட்டல் சைஸ் கம்மி. யாருக்கெல்லாம் நெறைய கேப்பிட்டல் இருக்கோ, அவங்க இந்த ஸ்டாக்க ஹோல்டு பண்ணி மேல போகுதாங்கிறத பார்த்துட்டு, நீங்க பெரிய கேப்பிட்டல் வச்சிருக்கீங்கன்னா, டிமாண்ட் ஜோனுக்கு கீழ உங்களோட ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். நான் சின்ன கேப்பிட்டல் வச்சு ட்ரேட் பண்றேன். 5 நாள்ல என்னோட எக்ஸிட். என்னோட வெயிட்டேஜே இந்த ஸ்டாக்குக்கு என்னோட கேப்பிட்டல் டிவைடட் பை 13 போடும்போது எனக்கு 3% தான் வரும். ஸோ நான் ஸ்டாப் லாஸ் வந்து வைக்கல. இது கேப்பிட்டல் மேனேஜ்மென்ட் உங்களுக்கு வேற ஏதாவது டிமாண்ட் ஜோன வச்சு ட்ரேட் பண்றதுல எப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா, கீழ கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. நான் அட்ரஸ் பண்றேன். தேங்க் யூ.